ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிக்மை ஸ்டாக்ஸ் சேனலோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஏப்ரல் 29, 2026. நேத்து ராத்திரி குளோபல் மார்க்கெட்ல நடந்த அதிரடி மாற்றங்கள், புவிசார் அரசியல் டென்ஷன், அப்புறம் நம்ம ஆர்பிஐயோட புது ரூல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கை எப்படி பாதிக்க போகுதுன்னு தான் நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். எந்த டிலேயும் வேணாம், வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த நம்பரை கவனிங்க. $111. கச்சா எண்ணெயோட ஸ்பாட் விலை தொடர்ந்து 7வது நாளா பேரலுக்கு $111ன்னு கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த முட்டுக்கட்டை அப்படியே நீடிக்கிறது தான் இதுக்கு மெயின் ரீசன். இது குளோபல் மார்க்கெட்ல ஒரு பெரிய அதிர்வலையவே உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஆயில் விலை இப்படி எகிற என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட ஒரு புது ப்ரொபோசல் தான். ஈரான் என்ன பண்றாங்கன்னா, அணுசக்தி பிரச்சனையையும் ஆற்றல் நெருக்கடியையும் தனித்தனியா பிரிக்க பாக்குறாங்க. அவங்களோட டிமாண்ட் என்னன்னா, முதல்ல காலவரையற்ற போர் நிறுத்தம் வரணும், அடுத்து கடற்படை முற்றுகையை நீக்கணும், அதுக்கு பதிலா நாங்க ஆயில் சப்ளையை மறுபடியும் தொடங்குறோம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அணுசக்தி பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க. முன்னாடி அமெரிக்கா வச்ச முதல்ல அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிற டிமாண்டுக்கு இது அப்படியே உல்டாவா இருக்கு. கவனிச்சிங்களா? சரி, இதுக்கு அமெரிக்காவோட ரியாக்ஷன் என்ன? முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் சரிவோட விளிம்பில் இருக்கு, ஜலசந்தியை திரும்ப திறக்க துடிக்குது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த கண்டிஷன்ஸ்ல அமெரிக்காவுக்கு முழு திருப்தி இல்லைனாலும் அவங்க இந்த ப்ரொபோசலை டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிடல. இதுதான் நாம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரெண்டு தரப்பும் இன்னும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறதால மார்க்கெட்ல ஒரு பெரிய உடனடி கிராஷ் தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த டென்ஷனுக்கு நடுவுல பொறுமையிழந்த ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது UAE, ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்காங்க. மே 1ஆம் தேதியிலிருந்து தாங்கள் ஓபெக் அமைப்பு விட்டு வெளியேற போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தியரட்டிக்கலா பார்த்தா இதனால என்ன நடக்கும்? அதிக நாடுகள் எந்த லிமிட்டும் இல்லாம ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணலாம், மார்க்கெட்டுக்கு நிறைய சப்ளை கிடைக்கும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடி இருக்கிறதால இந்த எக்ஸ்ட்ரா ஆயில் சப்ளை மார்க்கெட்டை வந்தடைய முடியாம ஒரு பெரிய பாட்டில் நெக்ல மாட்டிக்கிச்சு. இப்போ நீங்க ஸ்பாட் மார்க்கெட்ல ஆயில் விலை $111ன்னு உச்சியில இருக்கிறத பாக்குறீங்க. ஆனா ஜூலை மாசத்துக்கான ஷிப்பிங் கான்ட்ராக்ட்ஸ் வேற ஒரு கதையை சொல்லுது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் $104லையும் WTI க்ரூட் ஆயில் $100லையும் கணிசமா குறைவா தான் ட்ரேட் ஆகுது. அதாவது இந்த தற்போதைய பிரைஸ் ஸ்பைக் ஒரு தற்காலிகமான விஷயம்தான் அப்படின்னு ட்ரேடர்ஸ் நம்புறாங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, அப்படியே கொஞ்சம் அமெரிக்க மார்க்கெட் பக்கம் திரும்புவோம். அங்க நிலைமை டோட்டலா வேற. நேத்து நைட்டு AI செக்டார்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. டெக் ஜாம்பவானான OpenAI அவங்களோட யூசர் growth அப்புறம் ரெவென்யூ எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ண தவறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த பிரம்மாண்டமான டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவுகளை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற கவலையும் இன்வெஸ்டர்ஸை கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கு. இந்த AI செக்டாரோட டல்னஸ் நேத்து அமெரிக்க மார்க்கெட் க்ளோசிங்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. டேட்டா சென்டர் மற்றும் இன்ஃப்ரா பங்குகள் சரிஞ்சதால டவ் ஜோன்ஸ் பெரிய மாற்றம் இல்லாமல் ஃபிளாட்டா முடிஞ்சாலும் S&P 500 0.5%, நாஸ்டாக் கிட்டத்தட்ட 1% டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டியை காட்டுற விக்ஸ் இண்டெக்ஸ் 18க்கும் கீழே விழுந்திருக்கு. ஓகே, அமெரிக்க மார்க்கெட்டோட இந்த ஃபால் நம்ம ஒரு மார்க்கெட்டை எப்படி இம்பாக்ட் பண்ணோம்? இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி 24,094 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்திய மார்க்கெட் இன்னைக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் சரிவோட ஃபிளாட்டாவோ அல்லது லேசான கேப் டவுன் ஓப்பனிங்கோட தொடங்கும் அப்படின்னு ரொம்ப கிளியரா தெரியுது. இப்போ நேரா நம்ம லோக்கல் நியூஸ்க்கு வருவோம். பேங்கிங் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் இருக்கு. அடுத்த ஃபைனான்ஷியல் இயர்ல இருந்து RBI ஒரு புது ரூல் கொண்டு வராங்க. அதுதான் ECL, அதாவது எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் ஃப்ரேம்வொர்க். பழைய ரூல் படி ஒரு லோன் வாராக்கடனா மாறினதுக்கு அப்புறம் தான் பேங்க்ஸ் அதுக்கான ஃபண்டை ஒதுக்குவாங்க. ஆனா அந்த புது ரூல் என்ன சொல்லுதுன்னா, லோன் வாராக்கடனா மாறுறதுக்கு முன்னாடியே ரிஸ்கை முன்கூட்டியே கணிச்சு அதுக்கான ப்ரொவிஷன்ஸை ஒதுக்கி வைக்கணும். இந்த ஃபார்வர்ட் லுக்கிங் ப்ரொவிஷனிங் மெத்தட் பேங்க்ஸோட லாபத்தை நேரடியாவே பாதிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரைவேட் பேங்க்ஸை விட நம்ம பொதுத்துறை, அதாவது PSU பேங்க்ஸ் தான் இதனால அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. நேத்து மார்க்கெட்ல பிரைவேட் பேங்க்ஸை விட PSU பேங்க்ஸ் அதிகமா சரிஞ்சதுக்கும், அமெரிக்கா மார்க்கெட்ல இந்தியன் பேங்க் ADRகள் புது வீழ்ச்சியை சந்திச்சதுக்கும் இதுதான் மெயின் ரீசன். நேத்து ட்ரேடிங்ல இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான இழுபறி. ஒரு பக்கம் நம்ம FIIகள் சுமார் 2000 கோடி ரூபாய்க்கு பங்குகளை செல் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம DIIகள் அதை அப்படியே பேலன்ஸ் பண்ற மாதிரி 1700 கோடி ரூபாய்க்கு பை பண்ணிருக்காங்க. சொல்ல போனா மார்க்கெட்ல புல்ஸ்க்கும் பியர்ஸ்க்கும் நடுவுல ஒரு பெரிய டக் ஆஃப் வார் நடந்துகிட்டு இருக்கு. டெரிவேட்டிவ்ஸ் டேட்டாம கொஞ்சம் அலசி பார்ப்போம். இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. PCR ரேஷியோ 0.98ல மெயின்டைன் ஆகுது. ஆனா இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது FIIகளோட பொசிஷனிங் தான். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல அவங்க தங்களோட ஷார்ட் பொசிஷன்களை 87% அப்படின்னு மலை போல குவித்து வச்சிருக்காங்க. மார்க்கெட் கீழே போகும்னு அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்புறாங்கன்னு இது காட்டுது. இதுக்கு நேர்மாறா ரீட்டைல் கிளைண்ட் 73% லாங் பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு கிளாசிக்கான முரண்பாடு. சரி, இன்னைக்கு நிஃப்டியோட முக்கியமான டெக்னிக்கல் லெவல்ஸ் என்னென்னு பார்ப்போம்.
நேத்து நிஃப்டி ஒரு சின்ன பியரிஷ் கேண்டில ஃபார்ம் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம 23.6% ஃபிபனாஷி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆனது ஒரு லேசான வீக்னஸை காட்டுது. கீழே பாத்தீங்கன்னா 23,800 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான முதல் சப்போர்ட். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 23,700ல இருந்து 23,500 வரையிலான ஜோனை நம்ம ரொம்ப உன்னிப்பா வாட்ச் பண்ணணும். ஒருவேளை மார்க்கெட் மேல திரும்பிச்சுன்னா 24,200 தான் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். இதோட நிலைமை நிஃப்டியை விட இன்னும் கொஞ்சம் வீக்காவே தெரியுது. பேங்க் நிஃப்டி அதோட ஷார்ட்டர் மூவிங் ஆவரேஜ்களுக்கும் முந்தைய வாரத்தோட லோவுக்கும் கீழே ரொம்ப தீர்க்கமா விழுந்திருக்கு. அதனால கீழே 54,900 இருந்து 54,800 வரையிலான ஜோன் ஒரு ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆனா மேல 55,900 இருந்து 56,000 வரையிலான ஜோன் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இன்னைக்கு நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் மற்றும் மேக்ரோ டேட்டா என்னென்னு குயிக்கா பார்த்துருவோம். அதானி பவர், இந்தியன் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், எம்ஃபசிஸ், அப்புறம் வேதாந்தா, இந்த கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது. இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு நைட் நடக்க போற அமெரிக்கன் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன், அப்புறம் அவங்களோட பிரஸ் மீட், இதுதான் டோட்டல் குளோபல் மார்க்கெட்டோட அடுத்த டைரக்ஷனே டிசைட் பண்ண போகுது. ஸோ மறக்காம இதை வாட்ச் பண்ணுங்க. ஃபைனலா முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. நான் செபில பதிவு செஞ்ச அனலிஸ்ட் கிடையாது. அதனால மார்க்கெட்ல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா உங்களோட பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இன்னைக்கு ரிப்போர்ட்டை நான் முடிக்கிறேன். ஒரு பக்கம் எஃப்ஐஐகளோட பிரம்மாண்டமான 87% ஷார்ட் பொசிஷன்ஸ், இன்னொரு பக்கம் ஏறிக்கிட்டே போற ஆயில் பிரைஸ், ஃபெட் வட்டி விகித எதிர்பார்ப்புகள்னு ஏகப்பட்ட குளோபல் பிரஷர். இந்த ஹெவி வென்ஸை தாண்டி நம்ம இந்திய மார்க்கெட் இன்னைக்கு தன்னோட அந்த முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸை ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணுமா? மார்க்கெட் ஓப்பனிங் பெல் அடிக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. பிக் மை ஸ்டாக்ஸோட அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.